இன்று சிஎம்ஆரிலும் சிம்ஸ் மருத்துவமனையும் சேர்ந்து சிம்ஸ் மருத்துவம் ஃபார்மசி தொடங்கியிருக்கோம். இங்கே சிம்ஸ் வடபழனி ஸ்டேஷனில் இது மாதிரி 40 மெட்ரோ ஸ்டேஷன்லையும் சிம்ஸ் ஃபார்மசி தொடங்கியிருக்கோம். இதன் மூலம் மெட்ரோ ட்ரெயின் பேசஞ்சருக்கு ஹோம் கேர் மெடிசின் டெலிவரி பண்ண முடியும். ரெண்டாவது ஹலோ டாக்டர் மூலமாக நம்ம அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணி தர்றோம். டெலிகன்சல்டேஷன் சர்வீஸ் ஒரு லேட் நைட்டில் வர்றாங்க அப்படின்னா டெலிகன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஷூஷல் பண்ண முடியும். அதுபோக சண்டே ஹாலிடே டைம் கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு 20% மாஸ்டர் செக்கப்புக்கு டிஸ்கவுண்ட்ல பண்ணி தரோம். சென்னை மெட்ரோவை பொறுத்தளவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கம்யூட்டருக்காக பயணிகளுக்காக நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக பார்க்கிங் வசதி, டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு 5 விதமான டிக்கெட்டு இது பண்ணியிருக்கோம். அதுபோல் இப்போ அந்த மெடிக்கல் நமக்கு எல்லாருக்கும் டைம் இல்லை. வேல்யூ பேஸ்டு கன்செஷன் கொடுக்குறோம் சார். ஆமாம் சார், கொடுக்குறோம். மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனங்களால மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் சார் வருது? ஃபார்மசி, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கமர்ஷியல் இதனால எவ்வளவு வருமானம் வருது மெட்ரோ நிறுவனம்? ஸோ அது நீங்கள் கேட்குறது இந்த ஃபேர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டிக்கெட்டில் இருக்க வருமானம். அதை தவிர்த்து இது நான் ஃபேர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், இப்போ செனாய் நகர், சென்ட்ரல், மற்ற அவுட்லெட்ஸ் நிறையா வச்சுருக்கோம், கியாஸ்க் வச்சுருக்கோம். இதிலிருந்து வர்றது எங்கள் மொத்த வருமானத்தில் இப்போதைக்கு ஒரு 35 to 40% வருமானம் வருது. அதை கரெக்ட் 100 கோடி. ஆனால் இது டெய்லி மாறிட்டே இருக்கும். இப்போ செனாய் நகரில் ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம். அங்கே பெரிய மாலே வரப்போகுது. செனாய் நகரில் மேலே பார்க் இருக்குது, கீழே பார்க்கிங் இருக்குது. அதுக்கு கீழே 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம். இப்போ அது அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது வருமானம் மாறிட்டே இருக்கும். வெவ்வேறு புது இனிஷியேட்டிவ்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த நான் ஃபேர் பாக்ஸ் அதிகப்படுத்த போகிறோம். பெரிய பெரிய ஸ்டேஷன் பெரிய பெரிய இடங்களில் நாங்கள் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ செனாய் நகர் அடுத்து சென்ட்ரலில் பண்ணுறோம். அதுக்கடுத்து விம்கோ நகரில் பண்ணிகிட்டு இருக்கோம். 3ஆவதாக திருமங்கலத்தில் பண்ண போகிறோம். இப்போ பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. கோயம்பேட்டில் பண்ண போகிறோம், ஆலந்தூரில் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய இதாக மாறும். அதாவது இப்போ 30% இந்த ஃபேர் பாக்ஸோடு இருக்குது. ஆல்மோஸ்ட் 70-80% போயிடும். இப்போ கொச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 60% வச்சுருக்காங்க. அது ஒரு சின்ன மெட்ரோ, நம்மது பெரிய மெட்ரோ. ஸோ 40-60% நாங்கள் ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணணும்.